ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடுமுடின்ற ஒரு ஊரில் தான் இருக்கோம். ஈரோடு போகிற வழியில் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு சாமி முறக்கா, அந்த ஒரு பரிகாரம் முறக்கா வந்துருக்கோம். நானே, எங்கள் அம்மா, என்னோடய பையன். ஆற்றுல தண்ணி சூப்பராக போகுது. பார்த்தா எல்லாருமே முடிச்சுட்ட சாமி கும்பிட்டோம். என்ன காமிக்கிறேன், ஆற்றுல சூப்பராக தண்ணி போகுது பாருங்கள். அங்கே தான் குளிச்சுட்டு தண்ணி எடுத்து இங்கே ஊற்றணும். இங்கே ஒரு விநாயகர், அங்கே ஒரு விநாயகர். அங்கே ஒரு விநாயகர், இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். தண்ணி எடுத்து ஊற்றணும். அப்போ தான் ஊற்றிட்டு சாமி கும்பிட்டோம். ஆற்றுல தான் சூப்பராக தண்ணி போகுது. நல்லா முங்கி குளிச்சு எந்திரிச்சாச்சு. இந்த அக்கா கடைக்கு தான் வந்தோம். அவங்க தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அக்கா பேர் சொல்லுங்க. என் பேர் சத்யாங்க. சத்யா. உங்கள் கடைக்கு வாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேண்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு இந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்க கடைக்கே வாங்க, நல்லா பேசுகிறேன். அம்மா அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சரோஜா அம்மா. நல்லா அரிஸ்டோரில் வேலை செஞ்சவா. இல்லை, அந்த அக்கா கடைக்கு வந்தால் நல்லா எல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. இப்போலாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக செய்யணும்னா 3 கிலோ அரிசி போட்டு பிரியாணி சூப்பராக இருக்கும். சரி சரி, அம்மா சமையல் நல்லா பண்ணுவாங்களாம். அதெல்லாம் அவங்க ஒரு ரெசிபி சொல்லியிருக்காங்க. நான் வந்து வீட்டில் போடுறேன். அவங்ககிட்ட வந்து எங்கள் அம்மா ரெசிபி கேட்டிருக்காங்க. முட்டையே வந்து 1000 விசேஷம் பண்ணுவாங்க. ஆமாம், 1000 வெரைட்டியாக செய்வாங்களாம். தோசை கல்லில், பனியார் கல்லில் தனியாக பீஸ் போட்டு உடச்சி விட்டு எத்தனை என்னங்க செய்வேன். நான் எல்லாரும் செய்வேன். ஆனால் டேஸ்ட்டு அந்த அக்கா நல்லா மூஞ்சி சொல்லிக்காமல் நமக்கு நின்று நிதானமாக எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அந்த கடைக்கு வாங்க வாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. சரி, நாங்கள் அங்கே போய் சாமி கும்பிட போகிறோம். பாய் மாமி, பாய் சொல்லுங்கள். அந்த அக்கா பேசிட்டாங்க. பாய் சொல்லு. பாய். வேற வீடியோவில் சந்திப்போம்.